இந்த அம்மா யாரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இவங்க பேசுகிறத வச்சு இவங்க எந்த கட்சியை சார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. சொல்லப்போனால் இவங்க வைரமுத்துவ திட்டிகிட்டு இருந்த வீடியோ தான் நான் பார்த்தேன். அதோட சேர்த்து இன்னொன்று இணைச்சு விட்டு பேசும்போது தான் பாட்டு எதுனா இந்த ஒருத்தர் சித்திரகுலம் ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாரு பாருங்க. இந்துக்கள் இது பண்றது கோவிலுக்கு போக வேணாம், கோவிலுக்கு போனா நாங்க வந்து கோவிலுக்கு போற காசு சினிமா இருக்குதுங்க, ஸ்கூல் கட்டலாமே, ஸ்கூல்ல டாய்லெட்ஸ் கட்டலாமே பேசுனதுக்கு தான் இப்போ வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் ஓடல, எல்லா படமும் ஊத்தி மூடிட்டு உட்காந்துருக்கு. ஐ எம் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ். கோயில் உண்டியில நாங்கள் நிறைய காசு போடுவோம். கோயில் பேட் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவு பண்ணுறோம், டொனேஷன் கொடுக்கும். அதே மாதிரி லெட்ஸ் கிவ் இட் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் தமிழ்நாடோட யூத் பாப்புலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. லெட்ஸ் கிவ் தம் தட் பிளாட்ஃபார்ம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கோயில் விட கம்மி இல்லை. ஆனால் படத்தில் சொல்கிற மாதிரி குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம். நன்றி, வணக்கம். ஆனால் சித்திரக்குள்ளன்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு புரியலை. ஜோதிகா தான் வந்து கோயிலுக்கு செலவழிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆஸ்பத்திரிக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் ரெண்டையும் சொன்னாங்க. அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, அவங்க படப்பிடிப்புக்காண்டி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு போனேன் நான். அங்கே வந்து சுகாதாரம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த சூழல் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாமே அரசாங்கமே செஞ்சால் சரியாக வராது, நம்மளும் கொஞ்சம் பொதுமக்கள் ஏதாவது டொனேட் பண்ணி அதுக்கு என்ன அந்த ஆஸ்பத்திரி மெயின்டெனன்ஸ்க்கு என்ன தேவையோ அது நம்மளும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறது, மார்ச்சில் நான் ஏப்ரல் 16க்கு அப்புறம் ஜிஹெச்சுக்கு எங்கள் வீட்டுக்காரோட அவருக்கு நுரையீரல் பிரச்சனைன்னு போய் இருந்தேன் ஒரு 4-5 நாள். அப்போ எனக்கு அங்கே உள்ள சூழல்லாம் பயங்கரமாக புரிஞ்சிச்சு. நம்மளே போய் அங்கே இருந்தால் தானே புரியும், புரியாத போகாதவங்களுக்கு புரியாதுல்ல. அப்போ அங்கே எந்த அளவுக்கு அசுத்தமாக இருக்குது என்ன அப்படின்னு நமக்கு புரியுது. அவ்வளோ பெரிய இடத்த அரசாங்கமே மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், பொதுமக்கள் தான் அசுத்தப்படுத்துறதே. சரி, அதை அசுத்தத்தை சரி பண்ணுறதுக்குரிய பொருளுங்களும் அந்த அளவுக்கு பயன்பாட்டில் இல்லை, கம்மியாக தான் பயன்பாட்டில் இருக்குது. அப்போ யாராவது டொனேட் பண்ணலாம், என்னென்ன தேவையோ அங்கே உள்ள விஷயங்கள் அது வந்து யாரும் டொனேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் கூட நினச்சேன். நான் கூட அந்த நேரம் ஒரு வீடியோ போட்டேன் குட்டியோண்டா. அப்படி இருக்கும் பட்சத்தில் சித்திரக்குள்ளன்னு சொல்லிட்டு சூர்யாவை தான் இந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படின்னா, ரெட்ரோ படத்தை பைக்காட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ட்டு போட்டு ஒரு இது பார்த்தேன்னா, சித்திரக்குள்ளன் தாங்க டைப் பண்ணேன். சித்திரக்குள்ளன் டைப் பண்ணால் ரெட்ரோ படத்தை பைக்காட் பண்ணுங்கன்னு ஒன்று வருது, அப்புறம் ரெட்ரோ வெற்றின்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு. அப்போ எனக்கு சரி, சூர்யாவை தான் சித்திரக்குள்ளன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனால சித்திரக்குள்ளன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு யாருக்கு வேணால் என்ன பேரானா வச்சுக்கலாமா? அப்போ இவங்களுக்கும் பேர் வைக்கலாமா? இந்த அம்மாவுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கலாமா?